ஒன் பிளேஸ் ஒன் ஆக்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னன்னு நான் சொல்கிறேன். நம்மளோட பிரெயின் ரொம்ப ஸ்மார்ட் எல்லாம் கிடையாது. அது ஒரு பிளேஸுக்கு ஒரு ஹேபிட்டை அட்டாச் பண்ணிடும். எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். பெட்டில் படுத்துட்டு ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுறீங்கன்னா பிரெயின் கனெக்ட் பண்ணிடும். பெட்டில் படுத்தா ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணணும்னு. டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு டிவி பார்த்தீங்கன்னா பிரெயின் கனெக்ட் பண்ணிடும். டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கும் போது டிவி பார்க்கணுன்னு. சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு டிவியோ இல்லை ஃபோனோ பார்த்தீங்கன்னா பிரெயின் கனெக்ட் பண்ணிடும். சோஃபாவில் உட்காரும்போது டிவியோ இல்லை ஃபோனோ பார்க்கணுன்னு. இதை சேஞ்ச் பண்ணாலே போதும், நம்மளோட லைஃப் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். பெட்டை தூங்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். டைனிங் டேபிளை சாப்பிட்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். டெஸ்க்கை படிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சோஃபாவை உட்காரத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நான் புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது பெட்டில் உட்காந்து தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு மேலே என்னால் ஃபோக்கஸ்டாக படிக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே தூக்கம் வந்துடும், இல்லை ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன், டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுவேன். அப்படி இருக்கும்போது தான் இந்த ஒரு டாப்பிக்கை நான் படித்தேன், ஒன் பிளேஸ் ஒன் ஆக்ஷன். அதுக்கப்புறம் பெட்டை தூங்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணேன். டெஸ்க்கை படிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணேன். டைனிங் டேபிளை சாப்பிட்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணேன். சோஃபாவில் உட்காந்துருக்கும் போது டிவியோ இல்லை ஃபோனோ ஸ்க்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பிகினிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. 1 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு டெஸ்க்குக்கு போனாலே படிக்கணும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. பெட்டுக்கு போனாலே தூங்கணும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. சோஃபாவில் உட்காந்துருந்தாலே டிவியோ இல்லை ஃபோனோ ஸ்க்ரோல் பண்ணணும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ரைட் பிளேஸ் ப்ளஸ் ரைட் ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேபிட்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஒன் பிளேஸில் ஒன் ஆக்ஷன் மட்டும்தான்னு.